தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/2/2023 புதன்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் காலை 9:40 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். சுண்டைக்காடு வேலங்குடி என்ற ஒரு ஊர் கீழச்சிவல்பட்டிக்கு அருகிலே இருக்கிறது. அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து கண்டவராயன்பட்டியும் வழியாகவும் வரலாம். எங்கள் ஊர் அதற்கு அருகில் உள்ள கீழச்சிவல்பட்டி. எங்கள் ஊரிலிருந்தும் ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்திலே வேலங்குடி என்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே கருப்பருக்கு திருவிழா. கருப்பர் அங்காள பரமேஸ்வரிக்கு திருவிழா. அங்கு கரும்பு தொட்டில் கட்டுவது வழக்கம். அந்த தெய்வத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக பர்மா நகரத்திலே ஒரு வழக்கு நடந்தது. கீழச்சிவல்பட்டியை சார்ந்த நாராயணன் என்பவருக்கு அந்த ஒரு வழக்கு நடந்தது. கிருஷ்ணப்பன் என்பவர் அவருடைய தந்தை. அந்த நேரத்திலே அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக கூண்டேறும் ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதாம். கூண்டேறி நின்று பொழுது நீதிபதி அவர்கள் கேட்டார்களாம், நீ செய்த இந்த செயலுக்கு சாட்சி யார் இருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர் ஒன்றும் சொல்லவில்லை. எங்களுடைய வேலங்குடி கருப்பர் இருக்கிறார், அவருக்கு சாம்பிராணி நாங்கள் போடுவது வழக்கம், அந்த சாம்பிராணி வாசகம்தான் சாட்சி என்று சொன்னாராம். சொன்ன ஒரு நிமிடத்திலேயே அந்த கோர்ட் வளாகம் முழுவதும் சாம்பிராணி புகை வந்துவிட்டது. உடனே அந்த நீதிபதி அவர்கள் பக்கத்தில் இருந்த அவருடைய உதவியாளரை கொண்டு யாரேனும் சாம்பிராணி போடுகிறார்களா இந்த இடத்தில் என்று பார்த்து வர சொன்னாராம். கோர்ட் வளாகத்திலும் சாம்பிராணி யாரும் போடவில்லை, வெளியிலும் வீதியிலும் யாரும் தெருவிலும் போடவில்லை. யாரும் போடவில்லை என்று சொன்னவுடனே மிக ஆச்சரியப்பட்டு நீதிபதி அவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தாராம். அதனாலே அந்த சாம்பிராணி வடிவத்திலே சாட்சி சொன்னதை முன்னிட்டு அங்கு ஒரு பாடல் எழுதி அங்கே கல்வெட்டு போல அந்த தகரத்திலே எழுதி அந்த சன்னதியிலே வைத்திருக்கிறார்கள். மூவேந்தர் தனில் சோழ மண்டலத்தில் முடிசூட மகுடம் தந்த வணிகர் தம்மில் பாவேந்தர் போற்றும் எங்கள் முத்தப்பன் வாழ் பதிவாளும் கிருஷ்ணப்பன் நாராயணனுக்காக தாவேந்து பரியேறி கடலும் தாண்டி சாம்பிராணி புகை காட்டி சாட்சி சொன்ன மாவேந்தர் நீதிபதி போற்றும் எங்கள் மாண்புமிகு கருப்பண்ணனை மனதில் வைப்போம் என்று ஒரு பாடல் அங்கே எழுதியிருக்கிறார்கள். பரி ஏரி என்றால் குதிரை ஏரி என்று பொருள். அவருக்கு வாகனமாக குதிரை முன்னாலே இருக்கும். குழந்தை பிறக்காதவர்களெல்லாம் அங்கு கரும்பு தொட்டில் கட்டுவார்கள். குழந்தை பிறந்த பின்னாலே தாய்மாமன் முன்வர அதை கட்டி வருவார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்ற அந்த விழா இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் 3 நாட்கள் நடைபெறும். தமிழகமே அங்கு ஆச்சரியப்படும் விதத்தில் கூட்டம் வரும். அங்கே தூங்கா புலி என்று இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவல், புளிய இலை என்றும் இரண்டும் ஒட்டிக்கொள்ளும். எந்த ஊரில் பார்த்தாலும் இரவு நேரத்திலே மரங்கள் தூங்கும் என்பார்கள். ஆனால் அங்குள்ள புளிய மரத்திலே இருக்கக்கூடிய இலைகள் தூங்காது, ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளாது, இரவு பகலாக இருப்பதனாலே தூங்கா புலி என்பார்கள். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கருப்பருடைய ஆலயம் இருக்கின்றது. அவருக்கு அரிவாள் தான் அவருக்கு வைப்பார்கள். ஆயிரக்கணக்கான அரிவாள்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன. அந்த அரிவாளில் இந்நாளை, அதாவது நடு திருவிழா அன்றைக்கு இரவு 12 மணி அளவிலே அங்குள்ள அந்த சாமி அழைத்து பார்ப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கு சாமியாடி ஒருவர் வந்து அருவாள் மேல் நின்று அருள்வாக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வைபவம் அங்கு நடைபெறுகிறது. நினைத்தது நிறைவேற்றும் விதத்திலே இப்படிப்பட்ட திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கின்றது. அதிலும் இந்த கருப்பர் என்பது நமக்கு வீரம் விளைவிப்பவர் கருப்பர். எனவேதான் கையிலே கருப்பு கயிறு கட்டிக் கொள்கிறார்கள். எனவே வீரத்தின் அடையாளமாக விளங்கும் அந்த தெய்வங்களை நீங்களும் வழிபட்டால் உங்களுக்கும் வாழ்க்கையில் வீரமும் கிடைக்கும், விவேகமும் கிடைக்கும், வாழ்க்கையும் வளமாகும், புத்திர பெயர்களும் திருமண பெயர்களும் கூட கைகூடலாம். எனவே உங்களுக்கு இதுபோன்ற தெய்வ நம்பிக்கை விதிக்கும் கருத்துக்களை தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் நாள். வரவுக்கேற்ற செலவும் உண்டு. அதே நேரத்தில் 2லே செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை, பயம் அகலும். 12லே குரு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பொருளாதார நிலை உயரும். பணப்பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். இடம்பூமி விற்பனையாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. ஆதாயம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. சனி மட்டும் தனியாக மகரத்தில் இருக்கின்றார். அவரோடு இருந்த புதன் கும்பராசிக்கு சென்று விட்டார். எனவே இப்பொழுது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கூடுதலாக இருப்பதால் எந்த முயற்சியிலும் உங்களுக்கு இடையூறுகள் வரலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அனுபவஸ்தர்களையோ அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்களையோ கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது குறை சுமத்துவார்கள், கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அஷ்டமத்திலே சூரியன் புதன் இருக்கிறார்.
2க்கு அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுவது அரிது. தொழில் தொடங்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். தன்னிச்சையாக இயங்க நீங்கள் செயல்பட்டாலும் கூட அதில் நிறைய குறுக்கீடுகள் உங்களுக்கு வரப்போகிறது. குரு பார்வை இருப்பதால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். வழிபாடு தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் இன்று எதை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். திடீர் திருப்பங்கள் வரலாம். நண்பர்கள் பகையாகி போகலாம். இன்று நீங்கள் எதை செய்தாலும் யோசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வீடு தேடி வரலாம். கவனம் தேவை. மிக மிக கவனம் தேவைப்படும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று கிழமை புதன் என்பதனாலே பெருமாளை கும்பிடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும் நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. தடைகள் அகலும். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்போன் வழி செய்தியால் சிறப்பான பலன் கிடைக்கும் நாள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும். விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். 7லே ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காணுகின்ற நாள். இன்று அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். அதிலும் 6ல் ராகு இருக்கின்றார். எனவே 6ல் ராகு இருப்பதனாலே பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புகழ்மிக்கவர்களை சந்திப்பால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள உங்களுக்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். செவ்வாய் 7ல் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். இடம் பூமியாலும் லாபம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. 2லே சனி இருப்பதால் குடும்பத்தில் இதுவரை மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அந்த ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். 2லே சூரியன் புதன். பல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. தன்னிச்சையாக நீங்கள் இயங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆனால் அது இயங்குவதற்கு தடைகள் அதிகரிக்கலாம். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது மறதிகள் அதிகரிக்கும். அதன் விளைவாக பல காரியங்களை செய்யாமல் விட்டு விடுவீர்கள். வாகன பழுதுகளாலும் உங்களுக்கு வாட்டங்கள் ஏற்படும். எனவே உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வதும் உங்கள் புத்திசாலித்தனமாகும். பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு வழி தொடர்பான காரியங்களில் அனுகூலங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். உங்களுக்கு புதனும் கூட இருக்கின்றார். பஞ்சமாதிபதி புதன் இருக்கின்ற போது பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரலாம். விரும்பியபடியே லாபமும் கிடைக்கும். அதே நேரத்தில் புதன் நன்றாக இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவங்களும் இல்லத்தில் நடைபெறலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறது. எனவே இன்று அரசு வழியில் ஆதரவு கிடைக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திருமணம் போன்ற சுப காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உடல்நலம் சீராகும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். எனவே பாசம் காட்டிய உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரும் விதத்திலேயே இந்த நாள் உங்களுக்கு அமைவதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.